குறுநேகலா அஞ்சல் தலை நாணயம் பணத்தால் கண்காட்சி. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குறுநேகலா. இலங்கையில் தற்போதைய இலங்கையில் இது வடகிழக்கு ப்ராவின்ஸு, நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸுன்னு சொல்லுவாங்க. இது குறுநேகலான்றது டிஸ்ட்ரிக்டே இருக்குது. அதோட தலைநகரத்தில் தான் இப்போ நம்ம கண்காட்சி. இந்த குறுநேகலா பற்றி நம்ம பார்க்கலாம். இது 50 ஆண்டு காலமாக தலைநகராக இருந்தது. அதாவது இப்போ கிடையாது, 13ஆம் நூற்றாண்டில். நம்ம சோழர்கள் கால நாணயங்கள் பார்த்துருப்போம். அந்த சோழர்கள் கால நாணயத்தில் ஸ்டாண்டிங் மென் இருக்கும், இன்னொரு இடத்துல சீட்டட் மென் இருக்கும். அதுலேயே பிற்கால சோழர்கள், அதுலேயே இலங்கை சோழர் காயின்ஸ்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்விளக்கில் பேசுவோம். அந்த நாணயங்கள் வெளியிட்ட அந்த பராக்கிரமோ, அந்த 4-5 மன்னர்கள் இருப்பாங்க, விஜயபாகு அந்த மாதிரி, அவங்க வெளியிட்ட நாணயங்கள் அப்போ தலைநகராக இருந்த இடம் தான் இந்த குறுநேகலா. இதில் கண்காட்சி நடக்கிற தேதி நவம்பர் 8 மற்றும் 9 YMBA ஹால். இதில் இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே இதில் கொடுத்துருக்குறேன். எனக்கு கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் நம்ம தொடர்பு கொடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே என்னென்னலாம் காட்சிப்படுத்துவேன் அப்படின்னு அவங்க போட்டுக்கிறது ஸ்ரீலங்கா அண்ட் ஃபாரின் ஸ்டாம்ப்ஸ், சோனியர் ஷீட்ஸ், பேங்க் நோட்ஸ், ஆல்பம்ஸ், காயின்ஸ், ஃபர்ஸ்ட் டே கவர்ஸ். இப்போ அதில் மேலும் அந்த குறுநேகலான்ற இடத்த பற்றி நம்ம பார்ப்போம். இது தற்போதைய தலைநகரம் கொலம்போலேருந்து ஏறக்குறைய 100 கிலோமீட்டரில் இருக்குது. மற்றும் ஒரு முக்கிய நகரமாம் கண்டியிலேருந்து ஒரு 45-50 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. இதில் இந்த பகுதியில் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். இதில் நம்ம என்ன நாணயங்கள் எதிர்பார்க்கலாம்? அப்போ நம்ம நாணயங்களில் ஸ்பெஷலைஸ்ன்றதுனால நாணயங்கள் எதிர்பார்க்கலான்னா, சங்ககால நாணயங்கள் முதற்கொண்டு, சங்ககால சேர சோழ பாண்டிய நாணயங்கள் முதற்கொண்டு, சோழர்கள், அப்புறம் இந்த சிங்கள மன்னர்கள், அப்புறம் இலங்கை பாண்டியர்கள் நாணயங்கள், அதுக்கப்புறமா டச்சு, போர்ச்சுகீஸ், விஓசி காயின் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. அதுலேயே முக்கியமாக அவங்க வெளியிட்ட நாணயங்கள் பார்த்திங்கன்னா, நாகப்பட்டினம்னு சொல்லிட்டு 4 கிராமு, 29 கிராம், 29லேருந்து 30 கிராம், 58 முதல் 61 கிராம் வரை அதில் 3 நாணயங்கள். அதுக்கு பிரபலமான இடம், அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாமல் மற்ற இந்த பிரிட்டிஷ் காயின்ஸ்லேருந்து, ரிப்பப்ளிக் இந்தியா காயின்ஸ்லேருந்து இப்போ உள்ள பல்வேறு அஞ்சல் தலைகளை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். இதை தாண்டி நம்ம துறை சார்ந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் இருக்குது. ஜெம்ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப ஃபேமஸ் அந்த மூன் ஸ்டோனுக்கு, ப்ளூ சஃபியர், டைமண்ட்ஸு, பேர்ல்ஸ்க்கெல்லாம் இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸ்ஸு. இலங்கையே இந்த ஜெம்ஸ்டோன்ஸ்க்கு நல்ல ஃபேமஸான இடம். அதில் இந்த பகுதியில் ஏன்ஷியன் காலம் முதற்கொண்டு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் ஒரு வாரமாக பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கே நம்ம சுற்றி பார்க்குறதாலும் சரி, இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, மற்றபடி இந்த ஜுவல்லரி, ஃபர்னிச்சர் அது ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, ஸோ சந்தை வாய்ப்பு மிக அதிகம். நம்ம பொதுவாக ஒரு ஜென்ரலைஸ்டாக வெறும் இந்த கண்காட்சி மாத்திரம் இல்லாமல் அதில் ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மற்ற இடங்களுக்கு ஒரு 3-4 நாள் இதை சுற்றியே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி தொடர்ந்து தகவல்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் பகுதியில் நடக்கிற இந்த மாதிரி நிகழ்ச்சியை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சிறப்பு காணொளியாக வெளியிட நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். சேர்ந்து வளருவோம், உயர்வோம். நன்றி, வணக்கம்.